25 வருடத்தில் நான் அனுபவித்த படித்த பாடத்தை 2 நிமிடத்தில் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் தலைமை ஏற்று நடத்தும் விதத்தை முற்றிலும் மாற்றக்கூடிய சில பாடங்கள். உணர்வுபூர்வமான ஒழுக்கம், எமோஷனல் டிசிப்ளின். உங்கள் வேலை, வாழ்க்கை அல்லது பணி வாழ்க்கை, கேரியர் திறமை குறைவினால் அழிக்கப்படாது. கோபத்தில் அனுப்புகிற ஒரே ஒரு மின்னஞ்சல், அதாவது இமெயில் 10 வருடமாக சேர்த்த நற்பெயரை அழித்துவிடும். அடுத்த முறை உங்களை யாராவது கோபப்படுத்தும் பொழுது கோபமாக ஒரு மின்னஞ்சலை எழுதுங்கள். அதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். சேவ் as a டிராஃப்ட் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஒரு பொழுதும் அதை அனுப்பாதீர்கள். அடுத்தது அழுத்த மேலாண்மை, பிரஷர் மேனேஜ்மெண்ட். அழுத்தம் ஒரு ஆற்றல். பிரஷர் இஸ் ஜஸ்ட் an எனர்ஜி. நீங்கள் ஒரு சுவரை எழுப்பி அதை தடுக்கலாம், அல்லது ஒரு காற்று மின்னாலை, விண்மில் எழுப்பி அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை நான் சமாளித்தே ஆக வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக இதற்கு நான் தீர்வு காண வேண்டும் என்று மனநிலையை, மைண்ட் செட் மாற்றிக்கொள்ள வேண்டும். அழுத்தத்தை தண்டனையாக பார்க்காமல் ஒரு ஸ்லாக்கியமாக பாருங்கள். அடுத்தது தன்முனைப்பும் ஆர்வமும், ஈகோ வெர்சஸ் கியூரியாசிட்டி. புத்திசாலியாக காட்டிக்கொள்ள, அதாவது ஸ்மார்டஸ்ட் ஆக முயல்வது ஒருபொழுதும் உங்களை திறன் வாய்ந்த தலைவராக்காது. தன்முனைப்பு, ஈகோ உங்களை தாமதப்படுத்தும். ஆர்வம் உங்களை வேகமாக செயல்பட வைக்கும். அடுத்த கூட்டத்தின் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முயலாதீர்கள். ஒன்றுமே தெரியவில்லை என்றால் இதை எப்படி தீர்ப்பது என்பது போன்ற ஆரம்ப கேள்வியை கேளுங்கள். அடுத்தது மனநிலையை பயிற்றுவித்தல், அதாவது மைண்ட் செட் ட்ரைனிங். நம் உடலுக்காக உடற்பயிற்சி கூட்டத்திற்கு ஜிம் சென்று நெடுநேரம் பயிற்சி செய்கிறோம். ஆனால் மனதை அலட்சியம் செய்கிறோம். பயிற்றுவிக்கப்படாத மனமே பெரும்பாலும் எல்லைகள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்கிறது. அடுத்த முறை மனத்தடை, அதாவது மென்டல் பிளாக்கை உணரும் பொழுது நான் தோற்கவே முடியாது என்பதை அறிந்தால் என்ன செய்ய முயற்சிக்க முடியும் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்தது தோட்டக்காரனின் மனநிலை, இந்த கார்டனர்ஸ் மைண்ட் செட். ஒரு செடியை ஒரு பொழுதும் இழுத்து வளர வைக்க முடியாது, ஆனால் களைகளை, வீட்ஸ் அகற்றி வளர செய்ய முடியும். இந்த வாரம் எந்த கூட்டத்தை, தடையை நாம் அகற்றலாம் என்ற கேள்வியை உங்கள் குழுவினரிடம் கேளுங்கள். வேலையில் திறனுடன் விளங்குவதற்கு ட்ரோர் அலோச்சி இவற்றை விளக்குகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.